இந்த வீடியோவில் மோசே கானான் தேசத்திற்குள் ஏன் பிரவேசிக்கவில்லை என்பது பற்றியும், ஏன் மோசேவுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது என்பது பற்றியும், கன்மலை என்பது எதை குறிக்கும் என்பதை பற்றியும், இன்னும் பல சுவாரஸ்யமான காரியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷத்துல 1ஆம் மாதத்துல சீன் வனாந்திரம் அப்படிங்கிற இடத்திற்கு வராங்க. அங்கே காதேஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்க தங்கி இருக்காங்க. அப்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. அதனால் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவங்க கூட்டம் கூட்டுறாங்க. அந்த நேரத்துல மோசேயோடு வாக்குவாதம் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியிலே மாண்ட பொழுது நாங்களும் மாண்டு போய் இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் எங்களுடைய மிருகங்களும் சாகும்படிக்கு இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்க விதைப்பும் இல்ல, அத்தி மரமும் இல்ல, திராட்சை செடியும் இல்ல, மாதுளம் செடியும் இல்ல, குடிக்க தண்ணீர் கூட இல்ல. இது ஒரு மோசமான இடம், இது ஒரு கெட்ட இடம் அப்படின்னு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இவங்க பேசுறாங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இந்த சபை மக்களை விட்டு நகர்ந்து சென்று ஆசாரிப்பு கூடாரத்துடைய வாசலில் போய் தேவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறாங்க. அப்பொழுது தேவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் பதில் கொடுக்கிறாரு. கன்மலையை பார்த்து பேச சொல்றாரு. கன்மலையை பார்த்து பேசும் பொழுது அது தண்ணீரை கொடுக்கும் என்றும், அதன் மூலம் சபையாருக்கும் மிருகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் கிடைக்கும் என்றும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர பண்றாங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி கோபமடைந்து மிகவும் விரக்தி அடைந்தவராக தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடிக்கிறாரு. உடனே தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அதனால் ஜனங்களும் மிருகங்களும் தங்களுடைய தாகத்தை தீர்க்கிறார்கள். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக நீங்க என்ன பரிசுத்தம் பண்ணல, நீங்கள் என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள நீங்க போக மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணின காரணத்தினாலே இந்த இடத்திற்கு மேரிபாவின் தண்ணீர் என்கிற பேர் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய கானானுக்கு அழைத்து வருவதற்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன்தான் இந்த மோசே. இவர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள விசுவாச வீரர்களின் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மோசேயின் மூலமாய்தான் தேவன் செங்கடலை 2ஆக பிளந்தார். இந்த மோசேயின் மூலமாய்தான் தேவன் தன்னுடைய நியாயப்பிரமாணங்களையும் சட்டங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். மேலும் மன்னாவையும் இவர் மூலமாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள சீன் வனாந்திரத்தில் உள்ள காதேஸ் என்னும் பகுதிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தபோது அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் கடந்து விட்டது. இதே சீன் வனாந்திரத்தின் அருகில் உள்ள ரெவிதீம் என்கிற பகுதிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட சில நாட்களுக்குள்ளாகவே வந்தனர் என்று யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்பதின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தனர். தேவனை பரீட்சை பார்த்தனர். அப்பொழுது மோசே தேவன் கூறிய பிரகாரமாக கன்மலையை பார்த்து அடித்தார். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசமானது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் என்று யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. இந்த கானான் தேசத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுப்பதாக தேவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூறினார். இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் கொண்டவர்களாகவும்
முறுமுறுக்கின்றவர்களாகவும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகவும் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை தான் மோசே நடத்தினார். என்னாகமம் 13 மற்றும் 14 அதிகாரங்களை வாசிப்பதின் மூலம் இஸ்ரவேல் கோத்திரங்களில் இருந்து ஒவ்வொருவராக, அதாவது 12 கோத்திரங்களில் இருந்து ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒருவர் என்ற அளவை 12 பேராக கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டனர் என்று பார்க்க முடியும். இதில் 10 பேர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்பி வந்து துர்ச்செய்தியை அறிவித்தனர். 2 பேர் மட்டுமே கானான் தேசம் செழிப்புள்ளதாக இருந்தது என்ற நல்ல செய்தியை கொடுத்தனர். அந்த நல்ல செய்தியை கொடுத்தவர்கள் காலேப் மற்றும் யோசுவா ஆவர். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு மிக சமீபமாகவே இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் தேவனை விசுவாசியாதபடியினாலும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தபடியினாலும் தேவன் அவர்களை திரும்பவுமாக 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே சுற்றி வர செய்தார். என்னாகமம் 14 அதிகாரம் 29 வசனத்தில் ஒரு சாபத்தை கொடுத்தார். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் என்று பார்க்கின்றோம். இப்படி பல நேரங்களில் பல காரியங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து தேவனுக்கு கோபமூட்டி 40 ஆண்டுகள் அலைந்து திரிந்துதான் திரும்பவும் என்னாகமம் 20 அதிகாரத்தில் உள்ள காதேஸ் என்கிற இடத்திற்கு, அதாவது கானானிற்கு அருகில் உள்ள இடத்திற்கு திரும்பவுமாக வருகின்றனர். என்னாகமம் 14 அதிகாரம் 29 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள சாபத்தின் காரணமாக இஸ்ரவேல் ஜனங்களில் 6 லட்சம் பேருக்கு மேலாக, அதாவது ஒரு தலைமுறையை சார்ந்த அனைவருமே இறந்திருக்க கூடும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். என்னாகமம் 20 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் புதிய சந்ததியை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்களும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கின்றனர். மோசே கன்மலையை பார்த்து பேசாமல் கன்மலையை 2 முறை அடித்த காரணத்தினால் அவர் கானான் தேசத்திற்குள் செல்ல முடியாது என்கிற தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆரோனுக்கும் அதே தண்டனை கொடுக்கப்பட்டது. மோசேக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதற்கு தேவனே வாக்குமூலத்தை கொடுக்கிறார். இதனை நாம் உபாகமம் 32 அதிகாரம் 50 வசனம் மற்றும் என்னாகமம் 20 அதிகாரம் 24 வசனத்தில் பார்க்க முடிகிறது. மோசே தேவனுடைய கட்டளையை மீறினார் என்பதும் தேவனை விசுவாசிக்கவில்லை என்பதும் இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக தேவனை பரிசுத்தம் பண்ணவில்லை என்பதுதான் அவர் செய்த தவறு. மோசே பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தலைவராக இருக்கிறார். இவர் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். இவர் கன்மலையை பார்த்து பேசாமல் கன்மலையை அடித்ததன் மூலம் தவறான முன் உதாரணத்தை காட்டினார். தனி மனிதனின் தவறுக்கும் மகாஜனங்களுக்கு தலைவன் செய்யும் தவறுக்கும் தேவன் கொடுக்கும் பதில் வேறாகவே இருக்கிறது. பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கும் என்றால் நாமும் தேவனுக்கு பெரிய கணக்கை ஒப்படைக்க வேண்டும். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று யாக்கோபு 3 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கின்றோம். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கா இருக்க கடவன் என்று 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆம், தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர்களுடைய விருப்பங்கள், அவருடைய முன்மாதிரி ஆகியவை மற்றவர்களையும் பாதிப்புக்குள்ளாக்கும். யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல நாமும் கூட எத்தனை வருடம் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் தேவன் நமக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்திருந்தாலும் மிகவும் எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையுடனும் காணப்பட வேண்டும். மோசே கன்மலையை பார்த்து பேசினால் தண்ணீர் வராது என்று நினைத்திருக்க கூடும். மோசே கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கவில்லை. கன்மலையை கோலினால்
கோலினால் அடித்தால்தான் தண்ணீர் வரும் என்பதே மோசேயுடைய நம்பிக்கையாய் இருந்தது. வேதாகமத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துவிட்டால் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார் என்றும் அவர் பொய் சொல்வதில்லை என்றும் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூறுகிறது. மோசேவை போல தேவனை விசுவாசியாதவர்களாக நம்பாதவர்களாக நாம் நிச்சயம் இருக்கக்கூடாது. மோசே தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் அரைகுறையாகவே கீழ்ப்படுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து கோலை எடுக்கிறார். ஜனங்களை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்கிறார். இருந்தாலும் கன்மலையை பார்த்து பேசாமல் கன்மலையை 2 முறைகள் அடிக்கிறார். கன்மலையை பார்த்து பேசாமல் ஜனங்களை பார்த்து பேசுகின்றார். ஜனங்களை கலகக்காரரு என்று மிகவும் விரக்தியோடு கூறுகின்றார். மோசே தன்னுடைய சொந்த தீர்மானத்தையும் சொந்த முயற்சிகளையுமே முன்னிறுத்துகின்றார். தேவனை முன்னிறுத்தாமல் தன்னுடைய சுயத்தையே முன்பாக நிறுத்துகின்றார். மக்களோடு பதறி பேசுகின்றார். தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னையே மகிமைப்படுத்த முயற்சிகளை எடுக்கிறார். கோலானது அதிகாரம் மற்றும் வல்லமையின் அடையாளமாக காணப்படுகிறது. ஏற்கனவே மோசேயின் கோலின் மூலமாக செங்கடலை தேவன் பிளந்துள்ளார். கன்மலையை அடித்து தண்ணீரை புறப்படச் செய்துள்ளார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவன் கரிசனை உள்ளவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பித்து அதிசயமாய் வழிநடத்தினார். கன்மலை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இதை நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பதின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்காக நான் படிக்கிறேன். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆமேன். சரி, தேவன் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் கன்மலை அடிக்க சொன்னது போல என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஏன் அடிக்க சொல்லவில்லை? கன்மலையை பார்த்து பேச மட்டுமே சொல்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் ஒரே தினம் பலியிடப்பட்டு நம்மை பரிசுத்தமாக்கியுள்ளார். அதனால் திரும்பவுமாக கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடாது. கிறிஸ்துவை சிலுவையில் மீண்டும் அறைவது பாவத்திற்கு அறிகுறியாகும். மோசே கன்மலையை பார்த்து பேசாமல் கன்மலையை அடித்ததன் மூலம் அவர் கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட வேண்டும் என்கிற பிரமாணத்திற்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் எதிராக செயல்பட்டுள்ளார். தேவன் கன்மலையை பார்த்து பேச கூறினது ஒரு ஜெபத்தின் அடையாளம் என்றும் கூறலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே கன்மலையாகிய கிறிஸ்து ஏற்கனவே அடிக்கப்பட்டு விட்டார். மீண்டுமாக அவரை அடிக்க தேவையில்லை. கன்மலையை கோலினால் அடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஜெபிப்பதின் மூலமாக கன்மலையை பார்த்து பேசுவதின் மூலமாகவே தண்ணீரானது புறப்பட்டு வரும். வனாந்திரத்திலே மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கும் மிருக ஜீவன்கள் உயிர் வாழ்வதற்கும் தண்ணீரானது அவசியமாக தேவைப்படுகிறது. கன்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் புறப்பட்டு வரும். நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் அது காணப்படும். இதனை நாம் யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. மோசே தேவனிடத்தில் கானான் என்கிற நல்ல தேசத்தையும் நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி வேண்டுகின்றார். இதனை நாம் உபாகமம் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களில் பார்க்க முடிகிறது. ஆனாலும் தேவன் அவரை கானானிற்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. மோசேவுக்கு தேவன் கானானை
கண்களால் பார்க்கும்படியான ஸ்லாக்கியத்தை மட்டுமே கொடுக்கிறார். அபாரி மலைகளில் உள்ள நேபோ பர்வதத்தில் காணப்படும் பிஸ்கா கொடுமுடியில் இருந்து மோசே கானான் என்கிற செழிப்புள்ள தேசத்தை காண்கிறார். பின்பாக மோசே மரித்து போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். இந்த யோசுவாவின் மூலமாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருந்தாலும் மோசேயின் மேல் கரிசனை உள்ளவராக, கிருபை உள்ளவராக கானானை பார்க்கும்படியான ஸ்லாக்கியத்தை அவருக்கு கொடுத்தார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே மறுரூப மலையிலே இயேசு மற்றும் எலியாவோடு மோசேயும் காணப்படுகிறார். மோசே இந்த பூமிக்குரிய கானானை தவற விட்டிருந்தாலும் பரம கானானை நிச்சயம் ருசி பார்த்திருப்பார். மோசே நியாயப்பிரமாணத்தின் அடையாளமாக காணப்படுகிறார். இயேசு கிருபையின் அடையாளமாக காணப்படுகிறார். மோசே பழைய உடன்படிக்கையின் அடையாளமாகவும் இயேசு புதிய உடன்படிக்கையின் அடையாளமாகவும் காணப்படுகிறார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தின் எல்லை வரை மட்டுமே செல்ல முடியும். ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிப்பதற்கு இயேசு என்கிற கிருபை உள்ளவர் நமக்கு வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே கானானுக்குள் பிரவேசிக்காமல் போனதற்கு அவருடைய விசுவாசமின்மையும் கீழ்ப்படியாமையும் பொறுமையின்மையும் அவருடைய சுயமுமே காரணமாகும். எனவே மோசே செய்த தவறுகளை நாமும் செய்யாமல் மோசே செய்த தவறுகளில் இருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு நாமும் பரம கானானை சுதந்தரிப்போம். நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் திருச்சபைக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.